தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக ரயில்களின் வழித்தடமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை குமரி வழியாக செல்லும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் பாதையானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை குமரி வழியாக செல்லும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் பாதையானது வழித்தடமானது மாற்றப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக பழனி வழியாக கொல்லம் செல்கிறது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருநெல்வேலியோடு நிறுத்தப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக ரயில்களின் வழித்தடமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர் கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களின் ரயில்களின் வழித்தடமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, எந்தெந்த ரயில்களின் வழித்தடமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விவரம்? வணக்கம். சென்னையிலிருந்து கேரள மாநிலம் கொல்லம் வரை செல்லும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பழனி வழியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேற்று முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தமிழகம் முழுவதும் ரயில்களின் சேவை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சென்னை முதல் கேரள மாநிலம் வரை செல்லும் கொல்லம் செல்லும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கமாக சென்னையிலிருந்து திண்டுக்கல் வழியாக மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக வழக்கமான பாதையில் சென்று வந்த நிலையில் தொடர் கனமழையின் காரணமாக 4 மணி நேர தாமதமாக அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பழனி வழியாக உடுமலை, பொள்ளாச்சி, பாலக்காடு வழியாக வழித்தடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மும்பையில் இருந்து நாகர்கோவில் செல்லும் ரயில்களும் பழனி வழியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல பார்த்தோம்னா பாலக்காடு முதல் திருச்செந்தூர் செல்லும் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தண்டவாளங்கள் நீரில் மூழ்கி இருப்பதால் திருநெல்வேலி வரை மட்டுமே இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.